அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிமையாக அமையட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி தேதியை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2026. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ராசி பலன் கேட்குறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் உங்களுக்கு பொருந்தக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி இன்று செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். ராகாலத்தில் பைரவருக்கும் துர்கைக்கும் விளக்கு போடுறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தேதி பார்த்திங்கன்னா 3/2/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்திங்கன்னா விடிய காலை 1:53 பிரதம திதி முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு துதிய திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 10:11 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:34க்கும் சூரியன் மறைவு மாலை 6:10க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை 3:16 4:43 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 9:28 10:55 வரைக்கும் இருக்குது. குளிகை பகல் 12:22 1:49 வரைக்கும் இருக்குது. இப்போ மக நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம், பயிர் தொழில் செய்யலாம், வண்டி வாகனம் ஏறுறதுக்கும் வாங்கிறதுக்கும், ஆயுதம் பயில, இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறதுக்கு, கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரம் பயன்படுத்த ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. துதியை திதியிலையும் பார்த்தீங்கன்னா புற்களால் அதாவது புல்லால் செய்யக்கூடிய விஷயங்கள், திருமணம், பயணம், கோயில் அணைத்தல், வீட்டில் வழிபாடு இடம் அமைக்கிறது, நகை உற்பத்தி செய்கிறது, வாங்கிறது, அணியிறது, உடல் வலிமை தர வேலைகளை செய்கிறது, வீடு கட்டுதல் நல்லதாக இருக்கும். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு தாமதம், ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு அச்சம், கடக ராசிக்கு எதிர்ப்பு, சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு செலவு, விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு சுகம், மகர ராசிக்கு புகழ், கும்ப ராசிக்கு அன்பு, மீன ராசிக்கு நன்மையாக இருக்குது. இந்த நாள் எல்லாரும் சிறப்பாக உங்களோட வழிகாட்டுதலும் சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு உங்களோட நாளில் கிரகநிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லாத மாதிரி இருக்குது. சில விஷயங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா சில பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் பொறுப்புகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். மற்றவங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் காலதாமதமும் தடையும் இருக்குது. எதுக்கும் மனசை விட்டுறாமல் அப்படியே நாளை உங்களோட சுய சிந்தனை சுய முயற்சிகளையும் கொண்டு போகிறது நல்லது. கூட பிறந்தவங்க வழியில் கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நல்ல தொடர் முயற்சி, எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில் விடாதீங்க. அப்போ தான் உங்களோட செயல்களை முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. பதட்டத்தை கட்டுப்படுத்துங்க. ஆன்மீக ஈடுபாடு மனசை அமைதியாகவும் உங்களை சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களால சில பிரச்சனைகளை ஏற்படலாம். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட உணர்ச்சிகளான கோபம், எரிச்சல் அந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கிறது நல்லது. தனக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். புரிதல் இல்லாத போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, ஆனால் கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். பண இழப்புக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி சேமிக்க முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத கடன் படவோ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்று கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவாக தான் இருக்குது. முதுகு வலி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மேஷ ராசிக்கு நாளை கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்று கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு மந்தமான மனநிலை இருக்குது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கலாம். அதே நேரங்களில் பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வரவுகள் இருக்கும், ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது. பசங்களால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையிற மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கூட்டாளிகளோட உதவியில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. புதிய வாய்ப்புகள்லாம் எதுவும் எதிர்பார்க்காம நாளை கடமையை செஞ்சு கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட இன்றைய நாளில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். செய்கிற செயல்களில் உறுதியும் நம்பிக்கையும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதட்டமாக இருக்கிறதா உணரக்கூடிய ஒரு நாள். நீங்கள் உங்ககிட்ட தைரியம் இல்லை, உறுதி இல்லை, அந்த மாதிரி விஷயத்தில் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு வேலையினையும் திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கவனக்குறைவில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. புரிதல் அதிகமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கருத்துக்கு இடமளிங்க. அவங்க கருத்துக்கு மரியாதை கொடுங்க. ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செழிப்பான நாளாக கிடையாது. எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகும். உங்களோட அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பி நாளை வீணாக்காதீங்க. உழைப்பை நம்புங்க. பணப்பழக்கம் மகிழ்ச்சி உள்ளதாக இல்லாமல் இருந்தாலும் பணத்தை சேமிக்கிறதுக்கும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம்தான். இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் அடுத்தவங்க மேலே பிரச்சனைகளும் குழப்பங்களையும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் ரிஷபராசிக்கு இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியாகவும் நல்ல ஒரு பயனுள்ள விதமாக தான் எல்லா விஷயமும் இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் உங்களோட காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை உருவாகும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு, அவங்களோட ஆதரவு உங்களோட தொழில் வளர்ச்சிக்கும் வேலையில் முன்னேற்றத்துக்கும் நல்ல உதவியாக இருக்குது. வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம். சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு இன்று காத்திருக்கு. குடும்பத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பயனுள்ள வகையில் இருக்கிறனால அது மகிழ்ச்சியை தர மாதிரி தான் இருக்குது. குடும்பத்தோட பயனுள்ள நேரங்களையும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. நம்பிக்கையோடு இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிறந்த வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைனா பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லா விதத்துலையும் இருக்குது. மேலதிகாரிகள்கிட்ட இருந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். சிறப்பாக உங்களோட வேலைகளை செஞ்சு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கூட நல்லுறவை பராமரிப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஒன்றா அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எதிர்கால நலன் குறித்து யோசிக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். சிறப்பான நாளாக இருக்குது. சந்தோஷமாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட அதிகமான பணம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சிறந்த முறையில் பயனுள்ள முறையில் செலவுகளும் இருக்கிறதுனால எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எதிர்கால நலன் கருதி சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வரவு நல்லாவே இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் எந்த ஒரு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை. நீங்கள் அதிகமான உற்சாகத்தோடு இருப்பீங்க. மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மிதுன ராசிக்கு சிறப்பான நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்கண்ணே. ஏன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். வீட்டுக்குள்ளே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாம். கூட பிறந்தவங்களால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக பார்த்து பேச வேண்டிய நாளாக இருக்குது. வண்டி வாகனங்களால் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படலாம். வேலை செய்கிற இடத்துல கூடிய வேலை செய்கிறவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே நேரங்களில் பண விஷயத்தில் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன்களை குறைக்கவோ இல்லைனா பணத்தை கரையாமல் பார்த்துக்கிறதோ நல்லதாக இருக்கும். உறவினர்கள் வழியில் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். அது கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சிகரமான நாளாக இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள்கிட்ட இன்று தெளிவாக இல்லாத ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயமும் தவறான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மும்முரமாக இருப்பீங்க. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட வேலைகளில் கடமையை செய்யுங்க. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கூட மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை மகிழ்ச்சியாக சுமாராக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான வரவு இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் பணத்தை கையாளும் போது நிதானமாக பொறுமையாக செஞ்சிங்கன்னா நல்லது. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இல்லாமல் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் போன்ற பாதிப்புகள் இருக்கும். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிடாமல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கடகராசிக்காரங்களுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. உங்களுக்கு இன்று கொஞ்சம் தெளிவும் இருக்கும். அதே நேரங்களில் சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. பசங்களால் வீட்டில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். அவங்க மூலிமா சில ஆதாயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வேலை பளு குறையும். புதிய பொருள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகிற மாதிரி இருக்கும். வியாபாரம் ஓரளவுக்கு சுமாராக நடைபெறத்துக்கும் நல்ல ஒரு லாபம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணவரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே அவசியமாக இருக்கும். பிரார்த்தனை செய்கிறது, கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ணுறது அது நல்லது. அதே நேரங்களில் உங்கள் மனசை உங்கள் உற்சாகமாகவும் உங்கள் முகத்தை புன்னகையோடு வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்களோட வேலைகளில் கவனம் சிதறாமல் இருக்க மனசை ஒருமித்து கொண்டு போகிறது வேலை செய்கிறது நல்லது. சில நேரங்களில் தவறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போடுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள், அதே நேரங்களில் உறவில் இருக்கிற அதிருப்தி, அது 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்களை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசு விட்டு பேசுறது, ஓப்பனாக எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறது இன்றைக்கி நாளில் உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு 2மே இருக்குது. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கவனமாக பார்த்து பணத்தை சேமிக்கலாலும் பரவாயில்ல, விரயம் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் அதிகமான குழப்பங்கள் இருக்குது. மனசில் ஒருநிலைப்படுத்துங்க. சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிடாமல் வீட்டில் சாப்பிட்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்று உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்பாராத விதங்களில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்களோட வரவு செலவில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடுகளோ பணம் சம்பந்தமான விஷயத்துலையோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படலாம். உங்களோட புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு இருக்கும். அதே நேரங்களில் செலவும் இருக்கிறது. விட்டு கொடுத்து போகிறது, தெய்வ வழிபாடு பண்ணுறது இன்றைய நாளில் நல்லதாக இருக்குது. உங்களோட பொறுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும். மக்களோட, அதாவது உங்களோட குழந்தைங்க அவங்களோட நல்ல மதிப்பை பெற வேண்டியது, பெற்றோரோட மதிப்பை பெற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நாளில் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள அதாவது 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மோதல்கள் ஏற்படலாம். குறிப்பாக பண சம்பந்தமான விஷயத்தினாலேயோ பணப்பற்றாக்குறையாலேயோ வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பசங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு ஏற்ற ஒரு நாளாக கிடையாது. அதே நேரத்தில் பணத்தில் கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பாக சொல்லணுன்னா பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. செய்கிற செலவுகளில் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாளலைன்னா தொலைச்சிட்டு மனசு வருத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதே நேரம் அதிக அளவில் நீர் பருகிறது நல்லது. நடைப்பயிற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை கவனமாக வச்சுக்கிட்டு நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு கன்னிராசிக்காரங்க எல்லா வித
விதத்துலேயும் முயற்சி செய்கிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்று நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளோ மனசுக்கு இனிய நிகழ்ச்சிகளோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை சுற்றி நிறைய இருக்குது. சுப செலவுகள் ஏற்படும், குடும்பத்தில் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். தொழில், ஆரோக்கியம் எல்லாமே இருந்த மந்த நிலைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட தொழிலில் இருந்து மறைமுக எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னா விலகி லாபம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள், புதிய பதவி இல்லைனா நல்ல ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாள், பணவரவு நல்லா இருக்குது, சேமிப்புக்கு உகந்த நாளாக இருக்குது. நாள் முழுக்க உங்களுக்கு வெற்றிக்கு உகந்த நாள். எல்லா விஷயத்திலையும் வேகமாகவும் விவேகமாகவும் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கிட்ட நல்ல ஒரு உறுதியும் தைரியமும் அதிகமாக இருக்குது. உங்களோட ஆற்றலை வெளிக்கொண்டு உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் சொன்ன மாதிரி சரியாக முடித்து நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். உங்களோட ப்ரொஃபஷனல் அணுகுமுறை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலையில் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தொணக்கூட இனிமையான போக்கு இருக்குது. இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் முகத்தில் நல்ல ஒரு புன்னகையும், 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வரவு நல்லா இருக்குது. கையில் இருக்கிற பணம் நல்லா இருக்குது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறனால மனசில் நம்பிக்கையோட பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நலமாக இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. திடமான ஆரோக்கியத்தோட நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு துலாம் ராசிக்கு எல்லா விதத்துலேயும் வாய்ப்புகள் அதிகம். சரியாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்று நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடிய மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கூட பிறந்தவங்களால் ஒற்றுமை பலப்பட்டு அவங்களால நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. சுபகாரியங்கள் கைகூடும். தொழிலில் ஊழியர்கள் சாதகமாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோட இன்றைய நாளை உங்களோட செயல்களை செய்கிறதுக்கு பயன்படுத்திக்குங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பு உடையவங்க கூட நல்ல உறவை பராமரிப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் நாளை கொண்டு போக எல்லா விதத்துலேயும் வாய்ப்பு உண்டு. சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு. திட்டமிட்டு பாதுகாப்பாக அழகாக ஜாலியாக நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க உங்களை ஆதரவிற்கு அதே நேரம் உங்களோட கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் விருச்சிக ராசிக்கு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இனிமையான நாளாக இருக்கும். தனக்கூட நட்பாக பழகுவீங்க. நல்லா அன்பாக பார்த்து பேசி பழகி சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் நல்லா தான் இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பாக அமையும். சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையான உணர்வுகள் காரணமாக உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும். நல்ல ஒரு நாளாக தான் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்று குடும்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்களோ மன வருத்தங்களோ உறவினர்களால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செலவுகளும் அதிகமாக இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்பட்டாலும் சிச்சுவேஷன்ஸை பக்குவமாக கையாள வேண்டிய அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுபகாரிய முயற்சிகளில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் கூட வேலை செய்கிறவங்க சாதகமாக இருப்பாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் வீண் செலவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக பணப்பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இன்று சுமாரான பலன்கள் தான் இருக்கும். பெருசாக எதிர்பார்க்காதீங்க. நாளை எதிர்பார்த்திங்கன்னா ஏமாற்றங்கள் இருக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் எந்த ஒரு சூழ்நிலைகள் செயல்கள் செய்கிறதா இருந்தாலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். எல்லாருக்கூடையும் கொஞ்சம் சகஜமான அணுகுமுறை தேவை.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும், வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக கையாள வேண்டியது அவசியம். உங்களோட வேலைகளை அறிவுபூர்வமாக செஞ்சு நல்ல ஒரு பலன் தர விதமாக பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். புரிதல் இல்லாமல் போனதே அதுக்கு காரணமாக இருக்கும். பொறுமையாக இருங்க. பொறுமையாக வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. பல குடும்ப பிரச்சனைகளை துணைக்கிட்ட பேசி பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. சேமிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தோட தேவை அதிகமாக இருக்குது. ஆனால் கையில் பணம் இல்லாமல் திண்டாட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பணத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி செய்யுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்ல ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். எப்போ எது நடக்கும்னு பொறுமையாக யோசிங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். உங்களோட ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் தர சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. பேச்சுலேயும் செயலிலையும் நிதானம் அவசியம் தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. தொழில் வியாபார விஷயமாக புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. பண விஷயத்துலையும் ஜாக்கிரதை. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல, பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கோங்க. இன்றைய செயல்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் நினச்சா மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துட்டு நேர்மறையாக யோசித்து நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்கள்கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவை வேண்டியது. அதே நேரங்களில் உங்களோட இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும். தனிமையாக இருக்கிறது போன்ற உணர்வுகள் இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாமல் நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நேரத்தில் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கவனமாக செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. வேலையில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் இருக்குது. அது பிரியமானவங்க கூட வார்த்தைகளில் கவனமாக தேவை. அவங்க பேசுகிறத பொறுமையாக கேட்டு பேசுங்க. நீங்களாக எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு கோவப்படாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். வரவுகள் கம்மியாக இருக்குது. பணத்தை தக்க வச்சுக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. கவனமாக பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருக்கும். தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பதட்டங்கள் குறைச்சிங்க. மனசை அமைதியாக வச்சு நாளை நிதானமாக கொண்டு போகிறதுக்கு தியானம் செய்கிறது நல்லது. சிறப்பாக நேரம் கிடைக்கிறப்போ ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களோட நாளாக தான் இருக்குது. நீங்கள் செய்ய நினச்ச காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். அதே நேரங்களில் உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை விஷயமாக பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். தொழிலையும் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாள். உடல்நிலை சீராகும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தில் இருக்கிற நாளாக தான் இருக்குது. ஜாலியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமும் சாதகமான பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வாழ்வுக்கான பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. கூட பிறந்தவங்களோட ஆதரவு, பெற்றோரோட ஆதரவு நாள் முழுக்க சந்தோஷமாக போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களோட வேலைகளை நீங்கள் கையாளுற திறன் பார்த்திங்கன்னா உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதே நேரங்களில் உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து நல்ல ஒரு பலன் தர விதமாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மறக்க முடியாத தருணங்களை சந்தோஷமான நாளாக இன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் ஒன்றா விருந்தினர் வருகைக்காகவும் விருந்தினர் விசேஷத்துலேயும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் அதிகமாக தான் இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான பயனுள்ள முதலீடுகளை தேர்வு செஞ்சு சேமிப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியும் மனநிறைவையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உற்சாகமும் அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு நாள் நினச்சா மாதிரி நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மற்றும் சந்தோஷம், சுகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத சில நன்மைகள் உங்களை தேடி வரலாம். கூட பிறந்தவங்க வழியில் சுப செய்திகள் வரும். தொழில் விஷயமாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கடன்கள் குறையிற மாதிரி இருக்குது. பசங்க பொறுப்போடு செயல்படுவாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு எதிர்பார்த்த பண வரவோ ஆதாயமோ இருக்க வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் இருக்கும். பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை செய்கிற உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இல்லை புதிய வேலைவாய்ப்போ கிடைக்கலாம். எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். உங்களோட முயற்சிக்கு நல்ல பலன் அளிக்கிறதும் நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் சிறப்பாக நாளை கொண்டு போக வாய்ப்பு உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல், உங்கள்கிட்ட இருக்கிற உறுதி வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய விதமாக இருக்கும். உங்களோட திறமைக்கும் உங்களோட திறனுக்கும் அங்கீகாரமும் பாராட்டு கொடுக்கும். அது தன்னம்பிக்கை கொடுத்து உங்களோட வேலைகளை சிறப்பாக நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிறது வளர்ச்சியை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல மதிப்பை பெற நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. 2 பேருக்கும் இது சிறப்பான நாள். ஒருவருக்கொருவர் நல்லா பேசி மனசு விட்டு நல்ல ஒரு புரிதலையும் அனுநித்தியம் அதிகப்படுத்தி நாளை மகிழ்ச்சியாகவும் எதிர்கால நலன் குறித்து முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமான பணவரவு, கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்கலாம். அதே நேரங்களில் எதிர்பாராத தனவரவு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பணத்தை சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம். சேமிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் உறுதியும் இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மீன ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான உற்சாகமான நாளாக தான் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலில் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலன் கேட்குறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக நல்ல ஒரு மனசுக்குள்ளே மோட்டிவேஷ்னலாக இந்த பலன் தர விதம் இருக்கும். அதே நேரங்களில் ராசி பலன் கேட்கும் போது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எதிர்காலம், உங்களோட ஜோதிடம் குறித்து எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட பொது பலனை கேட்காதீங்க, அது பயனுள்ளதாக இருக்காது. உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க உங்களோட சுயஜாதகம் மட்டுமே பலன் தர விதமாக இருக்கும். வருகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு உங்கள் லைஃப்பை நீங்கள் மேம்படுத்த வேண்டியதுக்கு உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.